இப்போ இந்த ஐவேளை தொழுகை இருக்குல்ல, இந்த தொழுகையில சில நேரங்கள்ல மழை மாதிரியான ஒரு இடர்பாடுகள் ஏற்படுற நேரங்கள்ல லொஹரோடு சேர்த்து அசரையும் மஹ்ரிபோடு சேர்த்து இசாவையும் தொழக்கூடிய ஒரு வளமை தௌஹீத் வட்டாரங்கள்ல இருக்கு. மற்ற இடங்கள்ல இதை பார்க்க முடியல. இது மார்க்கத்துல உள்ளது தானா? ஆமா, இது மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயம்தான். ரசுல்லா காலத்துல மழை நேரங்கள்ல நபிசாசம் ஜம்மு செய்தாங்க விஷயத்தை தாண்டி லொஹரையும் அசரையும் ஒரே நேரத்தை தொழுதாங்க, மகரிபை இசாவையும் மகரிப் நேரத்தை தொழுதாங்கிறத தாண்டி சல்லூஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு பாங்கிலேயே ரசூலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம கற்றுத்தரக்கூடிய விஷயத்த பார்க்கிறோம். இப்போ பாங்கிலேயே ஹையால சலா தொழுகைக்கு வாருங்கிற வார்த்தைக்கு பதிலாக அதை பயன்படுத்துறாங்க. எப்போ மழை காலங்கள், மக்கள் தம்ஷூன ஃபித்தீனி வத்தஹல், நீங்க சேரு சகதியில வரக்கூடிய அந்த சிரமத்தை நான் பார்த்து அந்த சிரமத்தை உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை ஏற்படுத்துறேன் அப்படின்னு ரசுல்லா சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்குறோம். இப்போ மழை நேரங்கள் மக்களுக்கு பள்ளிவாசலுக்கு தொழுவுறது சிரமங்கிற நேரத்தில் வீட்டிலேயே தொழுவுறதுக்கு அனுமதி இருக்குங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வராங்க அப்படிங்கிறப்போ லொஹரையும் அசரையும் சேர்த்து ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா ஜம்மு செஞ்சாங்கிற நேரடியான செய்திகளும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சில நேரங்களில் அச்ச நேரம் இருக்கும் போதும், மழைன்னு மட்டும் இல்லை, ஒரு போர் சூழல், போர் பதற்றம் இருக்கும் போதும் இந்த மாதிரி 2 நேர தொழுகை ரசூல்லா லொஹர் அசர் மகரிபிசா இதுதான், ஃபஜர் எல்லாம் இதோட இணைக்க முடியாது. இந்த மாதிரி போர் காலத்துலையும் ரசூல்லா தொழுதுருக்குறாங்க. இந்த நபிமொழியை பறைசாற்றுறதுக்காக, நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நம்முடைய தௌஹீது பள்ளிவாசல்கள்ல இது மாதிரியான நடைமுறைகள் இருக்கு. சரி, இப்ப நீங்க சொன்ன பதில் மார்க்க ரீதியா தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அதாவது இன்ன ஸலாத்த கானத்தலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அதாவது தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த நேரம் தவறுற மாதிரி இதுல தோணலையா? அதாவது மார்க்கத்துல ஒரு பொதுவான ஒரு சட்டம் வலியுறுத்தல் சொல்லப்பட்டாலும் அதிலிருந்து சலுகைகள்னு கொடுக்கப்படும். நீங்க சொன்ன மாதிரியே ரசூல்லாவுடைய பொன்மொழிகள்ல வரும், செயல்கள்லேயே சிறந்தது எதுன்னு ஒரு சஹாபி கேட்கும் போது அஸ்ஸலாத்து அல வக்திஹா, தொழுகையே அதனுடைய நேரத்தில் தொழுவது செயல்களில் சிறந்ததுன்னா சொல்லுவாங்க. இது சிறப்பு, அதுதான் அல்லாஹ்வுடைய கடமைன்னு இருந்தாலும் ரசூல்லா அதுலேருந்து சலுகையா கொடுத்துருக்காங்க, அதுவும் வஹி தான். இப்போ சலுகைன்னு வரும்போது அந்த கடமையிலிருந்து அது மாறுபட்ட சில சட்டங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா மார்க்கும் இலகுவானது, ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்தவாறு நமக்கு சட்டம் சொல்றது. அத்தீனும் யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பதே இலகுவானது. யார் அதை தனக்கு சிரமமா ஏற்படுத்துகிறாரோ அதை அவரை மிகைத்து விடும்லாம் ரசூல்லா சொல்றாங்க. அதனால இலகுவான மார்க்கத்துல இலகுவான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இலகுவான சட்டங்களை நம்ம சலுகைகளா பயன்படுத்தி செய்யறதுல எந்த விதமான தவறும் கிடையாது.